ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி சர்க்கஸ் பார்க்க போயிருந்தோம். நாகர்கோயிலில் ஹிந்து காலேஜுக்கு பக்கத்தில் தான் போட்டிருக்காங்க. 150 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் வரைக்கும் ரேட் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. தேவைப்பட்டவங்க போய் பார்த்துக்கோங்க. 26ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் போய் பார்க்கணுமோ போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி நிறைய மிருகங்களை வச்சுருந்தாங்க. அது ரொம்ப சவுண்டு போடுறது மாதிரியே தான் ஒவ்வொரு மிருகங்களையும் வச்சுருந்தாங்க. என்னால் அந்த சவுண்டை இது பண்ண முடியலை, எடுக்க முடியலை. ஏன்னா ரொம்ப ஆட்களுக்கு சவுண்ட் இருக்கிறதுனால நான் சவுண்டை கம்மி பண்ணி நான் பேசுகிற சவுண்டை மட்டும் போட்டிருக்கிறதுனால எனக்கு அதில் சவுண்டு போடக்கூடிய அந்த சவுண்டு கேட்காது உங்களுக்கு. ஆனால் எல்லாமே அப்படி தலையை ஆட்ட 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 சவுண்டு போட்டு போட்டு தான் ஆட்டும். அதை பார்க்கவே ரொம்ப பயமாட்டம் அழகாட்டம் இருந்துச்சு. இந்த சவுண்டு கொஞ்சம் ரொம்ப திக்காக கொடுத்துருந்தாங்க. என்னோடய பேபி அதை பார்த்துக்க அது பக்கத்துலேயே போய் வீடியோஸ் எடுக்கவே விடலை. ரொம்ப பயந்து பயந்து அழுதுகிட்டே இருந்தனால கொஞ்சம் லாங்லேருந்து எடுத்திருக்கேன். மற்ற மாதிரி என்னோடய வீடியோஸில் எல்லாமே கேமரா குவாலிட்டி கம்மியாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறவங்க வீடியோஸ் பார்க்குறவங்க வீடியோஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். இருந்துச்சோ அதை வீடியோஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நாகர்கோவிலில் ஹிந்து காலேஜ்னு ஒரு காலேஜ் உண்டு. அதோட ஃப்ரெண்டு சைடில் தான் போட்டிருக்காங்க. டிக்கெட் 150லேருந்து 300 ரூபாய் வரைக்கும் இருக்குது. யாருக்கெல்லாம் போய் பார்க்கணுமோ போய் பார்த்துக்கோங்க. 26ஆம் தேதி வரைக்கும் உண்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் உள்ள ஸ்நாக்ஸ் அதெல்லாம் ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு. அதனால் உங்களால் வீட்டிலேருந்தே கொண்டு போக முடிஞ்சால் அந்த மாதிரி கொண்டு போய்க்கோங்க. ஏன்னா நீங்கள் 2 மணிக்கூர் இருந்து பார்ப்பீங்க. மற்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. விருப்பப்பட்டவங்க போய் பார்த்துக்கோங்க. அப்புறமா நாங்கள் பார்த்த 2 மணிக்கூருமே அந்த சர்க்கஸ் போர் அடிக்கவே இல்லை. என்னடா இது அப்படின்னு யோசிக்கவே வைக்கல. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சர்க்கஸ் முடிஞ்சு 2வது சர்க்கஸ்க்கு ஏதாவது அவங்க நூல் கட்டுறதாட்டும் கயிறு கட்டுறதோ அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கும்போது ஃப்ரெண்டில் இருந்துக்கிட்டு எங்களை ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. காமெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஒரு மூவி பார்க்குறத விட நமக்கு இது பார்த்துட்டு வரும்போது ஏதோ ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது மாதிரியே இருந்துச்சு. யாருக்கு வீட்டிலலாம் குழந்தைங்க இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் லீவு டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி சர்க்கஸ் போட்டால் கூட்டிகிட்டு போங்க. முக்கியமாக ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு 50 ரூபாய் கம்மி வச்சு அப்படின்னா 150 ரூபானா 150 ரூபா டிக்கெட்டில் போய் இருக்கிறதா இருந்தால் 100 ரூபாய் டிக்கெட்டு தான். 200 ரூபானா 150, 250னா 200 அப்படி எல்லா டிக்கெட்லேயுமே வரிசையாக இருக்கும். அதில் 300 ரூபாய் வரைக்குமே உங்களுக்கு 50 ரூபாய் கம்மி வச்சு போடுறாங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மட்டும். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் வீட்டிலலாம் ஸ்கூல் பிள்ளைங்க இருக்காங்களோ அந்த பிள்ளைங்களெல்லாமே கூட்டிகிட்டு போனீங்கன்னா 50 ரூபா வச்சு கம்மியாகிரும். அப்படி போய் எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நீங்களும் போகிறதா இருந்தால் ஃபேமிலியோடு போய்க்கோங்க. பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி சர்க்கஸ் பார்த்துருக்கீங்க, யாருக்கெல்லாம் சர்க்கஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.